வணக்கம். ஸோ இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர். ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் இப்போ வெரி காமனாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஸ்டேஜ் 0, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸோ நான் நிறைய பேர்த்திட்ட கேட்கும்போது அவங்களுக்கு அதுனா என்ன அர்த்தம்னே தெரியாது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஸ்டேஜஸ் இந்த ஸ்டேஜ் ஸோ ஸ்டேஜ் 3 நான் காப்பாற்ற முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே இது என்னன்னா, இது ஒரு ரேங்கிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் எப்படி கேன்சர் பரவுது, எப்படி எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறக்கு. அது எதுக்கு அப்படின்னா, அதை பொறுத்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளானை டாக்டர்ஸ் ஃபாலோ அப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த ஸ்டேஜிங் சிஸ்டம், தவிர வேறு ஒன்றும் இதை வச்சு பண்ண முடியுமா, காப்பாற்ற முடியுமா, இதெல்லாம் கிடையாது. அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு இது ஒரு அதாவது அல்ட்ராசவுண்டு இல்லை எம்ஆர்ஐ எக்ஸ்ரே ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பரவி இருக்குது ஒரு எவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் அப்டாமல் கேன்சர் செல்ஸ் இருக்குது, டிஷ்யூவில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பொறுத்து ட்ரீட்மெண்ட் பிளானுக்காக தான் இது பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் இது வந்து ஒரு அமெரிக்கன் சொசைட்டி, ஒரு 2 அமெரிக்கன் சொசைட்டி சேர்ந்து ஒரு ரொம்ப முன்னாடி ஒரு 1933 அப்ராக்சிமேட்லின்னு நினைக்கிறேன், அப்போ வந்து இதை டெவலப் பண்ணாங்க. அதாவது டிபெண்டிங் ஆன் எவ்வளோ சிவியாரிட்டி ஆஃப் த கேன்சரை பொறுத்து இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ன்னு அது பண்ணாங்க. ஸ்டேஜ் 0 அப்படின்னா என்னென்னா, அப்நார்மலாக ஒரு செல் இருக்குது உங்கள் உடம்புல, ஆனால் அது கேன்சரான்னு தெரியாது, கேன்சராக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்டேஜ் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டேஜ் 1 வந்து ஒரு இடத்துல மட்டும் ஒரு லம்ப் மாதிரி இருக்குது கேன்சரு, அது இன்னும் பரவலை, ஏர்லி ஸ்டேஜ், அதுதான் சொல்லுது, தவிர அது காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாது அது அடுத்த கேள்வி. அது வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பிளானை பொறுத்து நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி பொறுத்து அது டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படின்னா என்னென்னா, இது வந்து பெருசாக இருக்குது இது கேன்சரு, டிஷ்யூஸ்கிட்டையும் லிம்ஃப் நோட்ஸ்கிட்டையும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிம்ஃப் நோட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிம்ஃப் நோட்ஸ் வந்து அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறது, தடுப்பு சத்துக்கான ஒரு உறுப்புகள் தான் அந்த லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிட்ட போகுதா இல்லை அது உள்ளார பரவிடுச்சா அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4 அப்படின்னா வேற இடங்களுக்கெல்லாம் பரவிடுச்சு, அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அதில் பரவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு பேர் என்னென்னா மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 பற்றி உண்மையான அர்த்தம். தவிர இதை பற்றி காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதா, அட்வான்ஸ்டாக இருக்காங்களா, ஸ்டேஜ் 4னால போயிடுச்சு அது இனி அவ்வளோத்தானா, அந்த மாதிரியெல்லாம் அது டிபெண்டிங் ஆன் ட்ரீட்மெண்ட் பிளான். ஏன்னா சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டேஜ் 3ல இருக்கவங்க கூட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இது பண்ணிவிட்டு திருப்பி ரிவைவ் ஆகி வர மக்களும் இருக்காங்க. ஸோ அது நிறைய ஃபேக்டர்ஸ் பொறுத்து இருக்குது, உங்களோட இம்யூன் சிஸ்டம், உங்கள் வயசு, ஸோ அந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் பொறுத்து தான் இருக்குது. தவிர இந்த ஸ்டேஜ் இது மெயினாக ஒரு ரேங்கிங், ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் உடம்புல கேன்சர் செல்ஸ் பரவி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். தேங்க்யூ.